ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் சேலஞ்சில் 3rd டே இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல ஹரிணிக்கு கொக்கோ மில்க் கொடுக்குறோம். ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு வெல்லம் போட்டு தான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி காலையில் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாயாவும் கிரேப்ஸும் கொடுக்குறேன். பப்பாயா உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக கண்ணோட பார்வை ரொம்ப நல்லாவே தெரியறதுக்கு வழிவகை பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பப்பாயா உடல் சூடை அதிகரிக்கும். அதனால் கூட நம்ம கொஞ்சம் கிரேப்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது சமநிலைப்படுத்தும். அப்படின்றதுக்காக பப்பாயாவும் கிரேப்ஸும் நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது ஃப்ரூட்ஸ் இது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். ஒரு நாள் பப்பாயா கிரேப்ஸ் மாதிரியும், இல்லைனா ஒரு நாள் ஆப்பிள் கிரேப்ஸோ, இல்லைனா ஒரு நாள் கொய்யா பழமும் வாழைப்பழமும் சேர்த்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா காலையில் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். இன்றைக்கி ஹரிணி இதை சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணி வாக்கில் கடலை கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இல்லைம்மா எனக்கு பசிக்கலை, நான் மதியானம் லஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதனால் 11 மணிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் இன்றைக்கி அவங்களுக்கு இல்லை. இப்போ அவங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் கொடுத்துருக்கறதுனால படிக்கிறதுல அவங்களுக்கு முழு கவனம் இருக்குது. சாப்பிட்றதுக்கு ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்லிட்டேன், பசிக்கும் பொழுது ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் கண்டிப்பாக பசிச்சதுன்னா நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்க போயிட்டாங்க. மதியானம் இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா ரைஸ் எப்போவும் அதே கப்பில் அளக்கிற மாதிரி 1 கப் ரைஸ் நான் வச்சுருக்கேன். இந்த ரைஸுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு கேரட், பீன்ஸ், கொடமிளகா, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு குருமா வச்சுருக்கேன். இப்போ இந்த ரைஸுக்கு கொஞ்சம் குருமா இருந்தால் போதும். அதனால் காய்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சு அது கூட கொஞ்சம் குருமாவும் இந்த கிண்ணத்தில் நான் ஆட் பண்ணுறேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த ஊற்றி சாப்பிடக்கூடிய பொருள் ஒரு சின்ன கிண்ணத்தில் தான் வைப்பேன். இன்றைக்கி இது காய்கள்லாம் நிறைய போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய பவுலில் வச்சுருக்கேன். எல்லா காய்களும் சேர்த்த மாதிரி கொடுக்கணும். ஹரிணிக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணால் தான் பிடிக்கும். இது மாதிரி குருமாலியோ நார்மலாக வேக வச்சு நம்ம இது பண்ணாலும் அந்த மாதிரி பிடிக்காது. இருந்தாலும் இன்றைக்கி குருமாலாம் இருக்குது, சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கலாம், உருளைக்கிழங்கு வெயிட் லாஸ் அப்போ எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு. இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க எல்லாருமே தாராளமாக உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நம்மளை மாதிரி ஏஜ் உள்ளவங்க பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை மசாலா செஞ்சுருக்கேன். முட்டை மசாலா அப்படின்றது முட்டையை நல்லா வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு பெரட்டி கொடுக்கறது தான். ஏன்னா இத்தனை நாள் அவங்களுக்கு பாயில்டு எக்கு கொடுத்தோம். இன்றைக்கி இதுதான் மெயின் பதார்த்தம் அப்படின்னும்போது வெறும் பாயில்டு எக் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா. அதனால் முட்டை மசாலா மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன். ஒரு சிலருக்கு தோணும், வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது எக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்க ஒயிட் மட்டும் தானே எடுத்துக்கணும், மஞ்சக்கருவும் சேர்த்து கொடுக்கலாமா அப்படின்ட்டு. இது மாதிரி பசங்களுக்கு நீங்கள் தாராளமாக பாயில்டு எக்கு பார்த்திங்கன்னா முழுசாகவே கொடுக்கலாம். நம்மளை மாதிரி ஏஜ் இருக்கவங்க தான் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த முட்டையோட மஞ்சக்கரு எடுத்துகிட்டு சாப்பிட்றது நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது அந்த மஞ்சக்கருவில் தான் ஸ்ட்ரென்த் இருக்கே, அதை கொடுக்காம விட்டு அப்புறம் அவங்களுக்கு என்ன ப்ரோட்டீன் கிடைக்கும் சொல்லுங்கள். அதனால் நீங்கள் தாராளமாக ஒரு நாளைக்கு 2 பாயில்டு எக்கு கொடுக்கலாம். இல்லை பசங்க பாயில்டு எக்கு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு இருந்தால் மட்டும் ஆம்லேட் அவ்வளோவா ஆயில் ஊற்றாமல் நீங்கள் ஆம்லேட் போட்டு கொடுக்கலாம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 முட்டை கொடுக்கறது நல்லது. முக்கியமாக நாட்டுக்கோழி முட்டை கிடச்சி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ரென்த்து. ஒரு சில பசங்க நம்ம என்ன தான் இதில் இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, நம்ம இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு முட்டையை பற்றி சொன்னாலும் அவங்களுக்கு பாயில்டு எக்கு பிடிக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு முட்டையை 4 ஆக்கி அதுக்கு மேலே பெப்பர், லைட்டாக சால்ட் போட்டு லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கிறதாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் அருணியை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவள் பொறுமையாக தான் சாப்பிடுவாள். இந்த வெயிட் லாஸ் பண்ணும்போது இது மாதிரி பொறுமையாக சாப்பிட்டோம் அப்படின்னா குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக சாப்பிடும்பொழுது வயிறு ஃபில்லான மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுமையாக நின்று நிதானமாக மென்று சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஈவினிங் எப்பவும் போல் கொக்கோ மில்க் கொடுத்தாச்சு. நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா 2 தோசை, மதியம் வச்ச இந்த குருமா ஊற்றிட்டு அவங்க நைட்டு சாப்பிட்டுட்டாங்க வெற்றிகரமாக. இன்றைக்கி அவங்க 3ஆவது நாள் டயட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு 10 மணிக்கெலாம் படுத்ததுனால அதுக்கப்புறமா கொடுக்கக்கூடிய ஃப்ரூட்டோ கொக்கோ மில்க்கு கொடுக்கல. அதுக்கு மேலே டைம் ஆனால் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆகாரம் கொடுத்து பசங்களை படுக்க வைக்கிறது ரொம்ப நல்லது.
இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு பசிக்கும் பொழுது ஏதாவது ஒரு ஆகாரம் கொடுத்தே தான் ஆகணும். அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், பசித்தாலும் பரவாயில்ல, பசியை அடக்கிக்கிட்டு படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏதாவது சிம்பிளாக ஃப்ரூட்ஸோ இல்லைனா பாலோ கொடுத்து படுக்க வைக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.